செங்கல்பட்டு, விழுப்புரம் உட்பட 6 மாவட்டங்களுக்கு நவம்பர் 29ஆம் தேதி அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இன்று ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் கனமழைக்கு வாய்ப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 28ஆம் தேதி நாகை, திருவாரூர், தஞ்சை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, நாகை, திருவாரூருக்கு நவம்பர் 29ஆம் தேதி அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நாளில் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் தவிக தலைவர் விஜயை சந்தித்து பேசி வருகிறார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என கூறிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், முதலில் பதவிகளில் இருந்து நீக்கிய இபிஎஸ் பிறகு கட்சி தலைமைக்கு எதிராக உள்ளவர்களுடன் கூட்டு சேர்ந்துள்ளார் என்று கூறி கட்சியின் அடிமட்ட தொண்டன் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கினார். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் உடனான செங்கோட்டையன் சந்திப்பை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் செங்கோட்டையன் விஜயன் தவிகவில் இணைய போகிறாரா என தகவல் வெளியானது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் காரில் இருந்து புறப்பட்ட செங்கோட்டையன் தலைமைச் செயலகத்திற்கு புறப்பட்டு சென்றார். தொடர்ந்து அங்கு தனது எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ளார். சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து செங்கோட்டையன் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். இதன் மூலம் அதிமுகவில் இருந்து முழுமையாக விலகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மாலையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜய் இல்லத்திற்கு சென்ற செங்கோட்டையன் விஜயை சந்தித்து பேசி வருகிறார். தவிகவில் இணைந்தால் அவருக்கு ஆனந்துக்கு நிகரான பொறுப்பு வழங்குவது குறித்து விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். செங்கோட்டையனுக்கு தவிகவில் அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி அல்லது தவிகவின் மாநில நிர்வாக குழுவை கட்டுப்படுத்தும் அதிகாரம் மற்றும் விஜயின் பிரச்சார வியூகங்களை கவனிக்கும் பொறுப்பு உள்ளிட்டவை வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது.